மக்கள் மறந்து விடுகிற நிகழ்ச்சிகளை பதிவு செய்து வைப்பதுதான் வரலாற்று ஆசிரியரின் பணி. எரிக் ஹாப்ஸ்பாம் என்னும் வரலாற்று புகழ்மிக்க பிரிட்டானிய மார்க்சிய சிந்தனையாளர்களின் வரிகளோடு கூடியிருக்கின்ற அன்னை தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓர் இலக்குடன் இலகுவாக எல்லோரிடமும் போய் சேருவதுதான் இலக்கியம். அந்த இலக்கியம் அகத்தையும் புறத்தையும் தாண்டி இன்றைக்கு மருத்துவத்தை நோக்கி வந்தது மட்டுமின்றி ஒரு இயன்முறை மருத்துவ வரலாற்று நூலாக உருவெடுத்திருக்கின்றது. இத்தகு பெருமை மிக்க இலா வெளியீட்டகத்தின் ஹிஸ்டரி ஆஃப் பிசியோதெரபி நூலின் நூல் வெளியீட்டு விழா இன்றைய தொடங்குகிறது. விழாவின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. அடுத்ததாக குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு செய்ய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவரோடு நிகழ்ச்சியின் நூலின் முதல் பெயரை பெற்றுக் கொள்ளக்கூடிய டாக்டர் மிஸ் மேரி சிதம்பரம் முதல் பெண் இயன்முறை மருத்துவர் அம்மா அவர்கள் இணைந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு முன்னிலை தாங்கியுள்ள இயன்முறை மருத்துவர் டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்களை இணைந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். திருவிளக்கின் ஒளியின் தூபத்தினை நம் கரவொளியினால் வரவேற்போம். நூலாசிரியர்கள் திருவிளக்கினை ஏற்றி சிறப்பு செய்கிறார்கள். வெளியிட முதல் பெண் இயன்முறை மருத்துவர் அவர்கள் நூலின் முதல் பணியை பெற்றுக் கொள்கிறார். உங்கள் பலத்த கைத்தட்டவர்களோடு மேடையில் இருக்கும் விருந்தினர்கள் நூலின் படியினை பெற்றுக் கொண்டு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நூலை வெளியிட முதல் பெண் இயன்முறை மருத்துவர் அவர்கள் நூலினை பெற்றுக் கொண்டார். நன்றி. அடுத்ததாக ஒரு நிறுவனத்தின் பிரதிநிதிகளாய் அடையாளப்படுத்துவதை விட ஒரு துறையின் பிரதிநிதிகளாக அடையாளப்படுத்துவதே சிறந்தது. சில பிரபலங்களின் நிகழ்ச்சிகள் தான் மாற்றுத்திறனாளிகளில் ஏழைகள் தான் அதிகம் இருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை மக்கள் மனதிலிருந்து மறைய செய்கின்றது என்ற அண்மை கால முகநூல் பதிவிற்கு உரிமையாளரான டிசம்பர் 3 இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் TMN தீபக் அவர்களை அன்புடன் தலைமை உரையாற்ற மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய இனிமை கலந்த மாலை வணக்கங்கள். அமைச்சர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு செல்லவிருப்பதனால் என்னுடைய உரை ரொம்ப சின்னதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய உரையெல்லாம் இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல நீங்கள் எல்லாரும் பெரிய ஆளுகள்லாம் பேசும்பொழுதெல்லாம் நான் என்ன பார்த்தேன்னா, ஹிஸ்ட்ரி ஃபிசியோதெரப்பி எப்படி வந்துச்சு எல்லாம். நான் கீழே போகும்போது கூட அம்மா வந்து ஒரு நடக்க முடியாத குழந்தைய அவங்க அம்மா ஒரு பையில் தூக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி அவன் ஒரு பெட்டி கடை வைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே போனேன். என் பாதி மனசோட தான் நான் கீழே போனேன். இதில் எதுக்கு இதை நான் என் மனசில் ரொம்ப இதுன்னா, நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியோடைய எதுவுமே இந்த இன்வென்ஷனுக்கு வந்து யார்
காரணம்னா தேவைதான் காரணம்பாங்க இல்லையா, நான் இங்கே தேவையின் பிரதிநிதியாக, அதாவது மாற்றுத்திறனாளிகள் தான் இந்த பிசியோதெரப்பியில் நீங்கள் 32வது பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட் வந்து ரூஸ்வெல்ட் வாஸ் அ பர்சன் வித் டிசபிலிட்டி. நீங்கள் ரூஸ்வெல்ட்டோடைய ஃபோட்டோ நீங்கள் உலகம் முழுக்க நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அவர் சர்க்கரை நாற்காலி பயன்படுத்தியதாக காட்ட மாட்டாங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறது சர்க்கரை நாற்காலியை இருந்துதான் அவர் அமெரிக்காவினுடைய 2 முறை அவருக்கு போலியோ பாதிக்கப்பட்டது. இந்த போலியோ பாதிக்கப்பட்டவர்களுடைய வேலையாகத்தான் தமிழ்நாட்டிலையும் பிசியோதெரபிக்கு மிகப்பெரிய தேவை என்பதும் அதில் இழந்திருக்கு. இது புத்தகத்திலேயே இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வை ஐ செட், நாங்க தான் தேவையின் காரணமாக இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து இதை எடுத்து இங்கே இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நாங்கள் போய் கேட்ட உடனே நான் வர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டது. ஐயா நேற்று கூட நம்ம மாற்றுத்திறனாளிகள் துறையுடைய செயலாளரோட மீட்டிங்கில் இருந்தோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரைட்ஸ் டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட ஒரு 600 ஃபிசியோதெரபிஸ்ட் நாங்கள் ரெக்ரூட் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் இல்லை. நான் கேட்டேன், ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெஜிஸ்டர்ட் ஃபிசியோதெரபிஸ்ட், அதுவும் டிசபிலிட்டியில் வேலை பார்த்த எத்தனை ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்கன்னா, ஐ டோன்ட் கெட் டு சி மச் எக்ஸ்பர்டீஸ் இன் தட் அப்படின்றாங்க என்கிட்ட. இன்னைக்கு அதுதான் நிலைமை. அப்போ இந்த ப்ரொஃபஷனுக்கு மிக முக்கியமான காரணியாக இருந்த இந்த மாற்றுத்திறனாளிகள்கிட்ட ஆழமாக வேலை பார்ப்பதற்கு இன்றைக்கு அரசு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான ஆளுமைகள் டிசபிலிட்டியில, இப்போ கிளினிக்கல் நியூரோ சயின்ஸ்ல வேலை பார்த்து ஒன் அண்ட் தேர் நான் பிக் பண்ண வேண்டியது இருக்கே தவிர தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அப்ப படிச்ச படிப்பு சயின்ஸ் ஃபார் சொசைட்டிங்கிறதாங்க முக்கியம். 500 ரூபாய் கொடுத்து போகக்கூடிய இடத்துல ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா இருந்தாலும் சரிதான், பிசியோதெரபிஸ்டா இருந்தாலும் சரிதான், we are not in a position, எங்களால முடியல. அதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். தோழர் அன்பு நண்பர் சிவபாலன் சொல்லும் போது, நாம வந்து பெரும்பாக்கத்தில் கடைக்கோடி மாற்றுத்திறனாளி மக்கள், கடைநிலையிலும் கடைநிலையாக இருக்கக்கூடிய மக்கள், யாருக்கு வலி இருக்கோ, அமைச்சர் அவர்கள்ட்ட நான் அன்னைக்கு பார்க்கும்போது நீ காலைல என்ன தீர்க்கதரிசியா சொன்னீங்க, ஏன் வந்து அலையிறேன்னு, உண்மையிலேயே தீர்க்கதரிசியா ஒரு அப்பா மாதிரி இருக்கனால தெரியுறீங்களோ தெரியல. முந்தா நேற்று நான் குளிச்சுட்டு என் வீட்டில் மாமியார் இருக்கிறாங்க, அதனால என்னால் துண்டை கட்டிட்டு வெளியில வர முடியல. ரத்னாக்கு கோவம் வரும் நான் சொன்னா. உள்ளே எப்படியாவது எழுந்திருச்சு குளிச்சு சேர் போட்டு உட்காந்துருப்பேன். எந்திரிச்சு துண்டு கட்டிக்கலான்ற போது என் கம்பு வலிக்கிருச்சு, பாத்ரூம்ல விழுந்தேன், என் கால் இப்படி இப்படி மடங்கிருச்சு. எனக்கு இந்த வலி, இந்த இடத்துல வலி இருக்குது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் இஸ். ஸோ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்த வலியோடையும் வலியோடைய முன் அணிந்துரையில் நான் சொல்லியிருப்பேன். வலின்னா வலியை அனுபவிக்கிறவங்க வேற, வலின்னு சொல்லும் போது காக்னிட்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வேற, வலியை அனுபவ ரீதியாக அனுபவிக்கிறது வேற. அப்ப அனுபவ ரீதியாக ஒரு வலியினுடைய வாழ்க்கை எவ்வளவு இருக்குங்கிறத அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டு இருக்க எங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய தேவை எவ்வளவு ஆழமானது அப்படின்ட்டு. இந்த நிலையில தான் நம்ம பி ஹெல்த் ஸ்டுடியோ நம்ம வந்து பெரும்பாக்கத்தில் ஒரு சென்டர் உருவாக்கி 1.5 வருஷமா கிட்டத்தட்ட 1000 மாற்றுத்திறனாளிகள் ஃப்ரீயா, எங்களால என்ன முடியுமோ அது. அன்பு நண்பர்களே, இந்த புத்தகம் ஏன் உங்களுக்கு எல்லாரும் சொன்னீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு தேவை என்பதை இந்த புத்தகத்தை நீங்கள் வரலாறு தெரியாதவங்கள் வரலாறு படைக்க முடியாது. இது எங்களுடைய வலி எவ்வளவு, என் கஷ்டம் எவ்வளவு, வலிக்கும் பொழுது எங்க அம்மாட்ட சொல்லி, அம்மா வலிக்குதுமா கொஞ்சம் கால் பிடிச்சு விடு, டே நான் ரஸ்னா தரேன்டா, இந்த கேலிப்பர் போட்டுட்டு ஒரு 100 அடி போயிட்டு வாம்பா அம்மா. அழுதுதான் இந்த பிசியோதெரப்பியை நான் யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஷாக் வைப்பாங்க, சுருக்குன்னும் கால் தூக்கி விழும், என்னை கூட்டிட்டு போகாதமா வலிக்கும். ஆனா அந்த பிசியோதெரப்பி எடுக்கலைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லை. ஸோ அது நான் மேடைக்கு பேசுறதுக்கு இல்லை, அந்த சங்கடத்தை உணர்ந்தவர்களாக நாங்க ஏன் ஐயா வந்தோன்னு சொன்னேன். சார் ஐயா வந்து ஹெல்த் மினிஸ்டர் தான் ரைட், பட் எங்களை பொறுத்தவரையில, குறிப்பா என்னை பொறுத்தவரையில எனக்கு அப்பா ஸ்தானம். எனக்கு அப்பா வந்து போன வருஷம் ஸ்டான்லியில் இறந்த போது என் பாடி எடுக்க முடியல, சார்ட்ட சொல்லி பாடியை நான் எடுத்து